இந்த ஜோதிட துறைய விஞ்ஞான பூர்வமா விளக்க முடியும். நிரூபிக்க முடியும். இந்த பரிகாரம்ன்ற விஷயத்த மக்கள் எப்படி எடுத்துக்கணும்? யாரும் கடவுள் இல்லை. இந்த தேடல்ல இந்த ஜோதிட துறையில நம்ம பொதுமக்கள் கிட்ட கேட்கும்போதுங்கயா ஒரு 2, 3 கருத்துக்கள நம்ம எடுத்துக்க முடிஞ்சது. அப்ப நம்ம அத கேள்வியா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஜோதிட துறைய விஞ்ஞான பூர்வமா விளக்க முடியுங்களா? கட்டாயம் விளக்க முடியும். ஏன்னா அறிவியலுடைய அத்தனை விதிகளுமே ஜோதிடத்துல பொருந்தி வந்திருக்கு. இன்னைக்கும் ஒரு அறிவியல் இல்லை அப்படின்னா எத்தனாவது வருஷத்துல எத்தனாவது நாள்ல சந்திர கிரகணம் வருது, அமாவாசை வருது, பௌர்ணமி வருதுன்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. அதெல்லாம் அது ஒரு அறிவியலானா 100% ஒரு அறிவியல் தான், நிரூபிக்கக்கூடிய அறிவியல் தான். ஆனா அந்த அறிவியல் அப்படியே மக்களுக்கு பயன்படுமானா பயன்படாது. அவங்களுக்கு பயன்படணும்னா அந்த அறிவியலுக்குள்ள ஒரு ஆன்மீகம் இருந்து அவங்களோட உள்ளுணர்வை சரி செய்து அவங்களோட மேம்படுத்தணுங்கிறதுக்கு அந்த ஆன்மீகம் தேவைப்படுது. நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு ஜோதிடம் அறிவியலா ஆன்மீகமான கேட்ட கேள்வி அது பதில் இருக்கு. இருந்தாலும் இந்த அறிவியல் பூர்வமான விஷயத்த நம்ம அவங்களுக்கு ஒரு பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா பண்ண முடியாது. அவங்களுக்கு வழிகாட்டணும்னா இதுக்குள்ள ஒரு ஆன்மீகம், அந்த ஆன்மீகம் அவங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப இது நிரூபிக்க முடியுமாங்கிற கேள்விக்கு நிரூபிக்க முடியும். முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஒரு கிரகத்தோடைய வேகம், ஒளி, எடை இதெல்லாம் வச்சுதான் தசாபுத்திங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ ஒரு கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கிற காலத்துல அவர் இவ்வளவு வேகமா இருப்பார், இவ்வளவு கனமா இருப்பார், இவ்வளவு பிரச்சனைகளை சந்திப்பார் அப்படிங்கிறது அந்த கிரகத்தோடைய அறிவியல் சார்ந்த உண்மைகள் தான் அங்க பிரதிபலிக்குது. அதனால பஞ்ச அங்கங்கள்ங்கிறதுமே இன்னைக்கு அறுதிட்டு எழுதியிருக்கிறாங்க. இனிமே வரப்போற காலத்திலும் இன்னென்ன காலங்களில் இது நடக்குதுன்னு அறிவியல் சார்ந்த காரணங்களா, உதாரணமா சொன்ன மாதிரி சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அமாவாசை, பௌர்ணமி, விசுபலா தெரிஞ்ச விஷயங்களே விளக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால இது அறிவியல் தானே? ஆமாம், அறிவியல் தான். அறிவியல் பூர்வம் நிரூபிக்க முடியும். ஆனால் மக்களுக்கு பயன்படுத்த போகும்போது அதே அறிவியலை கொண்டு போகாம ஆன்மீகமாக கொண்டுட்டு போகும். அவ்வளோ விஷயம். ஐயா, அப்படி இந்த ஜோதிட துறைய அறிவியல் பூர்வமா விளக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த மக்கள் கிட்ட எந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் உருவாகுது இந்த ஜோதிட துறை மேல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த ஜோதிடர்கள் வியாபார ரீதியா மாத்தும் போது இங்க பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் முன்னாடி கொண்டு வராங்க. இந்த பரிகாரங்கிறது உண்மையாவே மக்கள் செய்யும் போது அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுமா? இந்த பரிகாரம்ன்ற விஷயத்த மக்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. எளிமையாக பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை அப்படியே முன் வைப்போம். பரிகாரம் அப்படிங்கிற போது எல்லா பிரச்சனைக்குமே பரிகாரம் இருக்குன்னு தேடுனா அங்க தப்பு நடக்க காரணமாயிடும். இப்போ அதை 2 பெரும்பிரிவா பார்ப்போம். ஒரு மக்களுடைய பிரச்சனை, ஏதேனும் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு முதல்ல பரிகாரம் உண்டா இல்லையா? அந்த உண்டா இல்லையாங்கிற இடத்துல ஜோதிடர் சொல்ல தவறிட்டார்னா பரிகாரம் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஜோதிடத்துல பரிகாரம் உண்ட ஒரு பிரச்சனைக்கும் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அது கேட்கக்கூடிய மக்களுக்கு அவங்க ஜாதக ரீதியா இல்ல பிரசனம் ரீதியா அந்த பரிகாரம் பலிக்குமாங்கிற அந்த அந்த அடிப்படை அறிவோடு இருந்து சொல்லும்போது கண்டிப்பா பலிக்கும். அப்ப எல்லாத்துக்குமே பரிகாரம் கேட்கிற நிலைமையை தாண்டி இந்த பிரச்சனை பரிகாரத்தால் சரி செய்ய முடியும், இந்த பிரச்சனை நீங்க வாழ்ந்துதான் கழிக்க முடியும், அனுபவிச்சு தான் உணர முடியும் அப்படிங்கிற அந்த எல்லை தெரிஞ்சுட்டா பரிகாரத்துல தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒண்ணு முதல்ல சொன்ன மாதிரி 2ஆ பிரிச்சுக்குன்னு சொன்னேன். 2வது பார்ட் என்ன அப்படின்னா, பரிகாரம் இல்லாத விஷயங்களுக்கு பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்கு. மனசை பக்குவப்படுத்திக்கிறது, கடந்து செல்றது அப்படின்னு. அப்ப பரிகாரம் செஞ்சுதான் ஒரு வேலை செய்யணுங்கிறத தாண்டி பிரார்த்தனை மூலியமா நம்மளை தயார்படுத்திக்கிற சக்தியும் அங்க இருக்கு. ஆனா எல்லாருமே பிரச்சனையை உருவாக்கும் போது ஜாதகம் பார்க்கறத விட பிரச்சனை முத்தும் போதுதான் ஜாதகம் பார்க்கறாங்க. அப்ப அவங்களுக்கு தேவை தீர்வுங்கிறது மட்டும்தான் இருக்காங்க. எப்படி ஒரு மருத்துவத்துறையில எல்லா நோய்க்குமே மருந்து இல்லைன்னு சொன்னாங்களோ அது மாதிரி மக்களுடைய எல்லா பிரச்சனைக்குமே பரிகாரம் தீர்வு தராது. அதை தெளிவா இருந்துக்கலாம். அப்ப பரிகாரத்தை மட்டுமே நம்பி ஒரு வாழ்ந்துட்டு இருக்கு பரிகாரம் பொய்யாத்தான் போகும். ஸோ பரிகாரம் உண்டா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. உண்டுன்னா அதுக்கான தீர்வை கேளுங்க. இல்லைன்னா பிரார்த்தனை செலுத்தி காலத்தை கடத்திட்டு வாங்க, போதுமான ஒன்று. ஐயா, இப்ப இந்த பிரார்த்தனை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதே இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துருது. இங்க கடவுள் வழிபாடு அப்படிங்கிறத தாண்டி இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலே ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்ததுன்னு சொல்லும் போதே அங்க அடிப்படையா இருக்கக்கூடிய முதல் விஷயம் தேடுதல் என்னன்னா மதாபிதா குருதெய்வ வழிபாட்டுல அந்த மதாபிதா குருக்கு அடுத்து வரப்போற தெய்வம் குலதெய்வமா தான் இருக்கு. உங்களுக்கு ஆன்மீகங்கிற அந்த உணர்வு பரிசுத்தமா பரிபூர்ணமா விளங்கணும் அப்படின்னா அங்க குலதெய்வமும்,
குலதெய்வத்துக்கு அடுத்த நிலையுடைய இஷ்ட தெய்வம் இல்லாமல் உங்களால் ஆன்மீக தேடுதலுக்குள்ள வர வாய்ப்பே இல்லை. முதல் நம்பிக்கையை நம்ம தாயிட்ட வைக்கிறோம், ரெண்டாவது நம்பிக்கையை நம்ம தந்தையிட்ட வைக்கிறோம், மூணாவது நம்பிக்கையை குருகிட்ட வைக்கிறோம். இந்த மூணும் ஒன்று உணர்த்துறது அந்த குலதெய்வ வழிபாடாக இருக்கும். அப்போ ஒரு ஆன்மீக உணர்வு நமக்கு பரிசுத்தமாக வெளியில் வந்து நம்ம வழி நடத்தணும், வழிகாட்டணும், நம்மளோட உந்து சக்தியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா கேரண்டி அது குலதெய்வ வழிபாடு தேவை. எல்லா மக்களுக்குமே ஜோதிடத்து மேல் நம்பிக்கை இருக்கிற குலதெய்வத்து மேல் நம்பிக்கை அதிகமாக இருக்கு. அதுக்கு சரியான வழியா இதை கும்பிடலாம், இப்படி கும்பிடலாங்கிற தீர்வை இந்த ஜோதிடம் சொல்லுது. ஐயா, இன்னைக்கு காலப்போக்கில் வந்து இந்த நாகரிக மாற்றத்துல வந்து பல இளைஞர்களுக்கு இந்த குலதெய்வம் யாரு அப்படின்றதே தெரியாதக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல குலதெய்வம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னா அவங்க எந்த தெய்வத்தை ஐயா பிரார்த்திக்கலாம்? மறுபடியும் அந்த குலதெய்வத்தை பற்றின கேள்விக்கே வந்துடுவோம். இந்த நாகரிக உலகத்தில் எல்லாருமே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. எங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கே தெய்வத்து மேலே நம்பிக்கையும் தெய்வத்து மேலே விருப்பமும் குறைவாக போயிடுது. நாங்கள் சின்ன வயசாக இருக்கிற காலத்தில் ஜாலியாக இருக்கிறதுக்கான சுற்றுப்புற சூழல் ரொம்ப குறைவு, மல்டிமீடியா ரொம்ப ரொம்ப குறைவு, எங்களோட வட்டம் சிறுசாக இருந்துச்சு. அப்போ பெரியவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோம், அதை திரும்ப செஞ்சுட்டே இருந்தோம். அடுத்து எங்கள் பிள்ளைங்க எங்கள் பேரங்க பேத்தின்னு வரக்கூடிய காலங்களில் இந்த மல்டிமீடியா இந்த ஜாலியாக இருக்குங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்போது பெற்றோர்களை அவங்க என்ன செய்கிறாங்கிறத பார்க்குறத பற்றி அவங்களோட கவனங்கள் திசை மாறும்போது அவங்க சந்தோஷமாக இருக்குங்கிற பேரில் தெய்வத்தை மறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க முதல்ல நிற்கிறது கோயில் வாசலில், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு தேவையும் தேடுதலும் இருக்கும்போது அவங்க வரக்கூடிய முதல் நம்பிக்கை குலதெய்வம் எங்கே இருக்குது, வழிபடக்கூடிய தெய்வம் எங்கே இருக்குது, இஷ்ட தெய்வம் எங்கே இருக்குன்னு தான் வர்றாங்க. இதை நம்ம ஜாதக ரீதியாகவும் சொல்லலாம், பிரச்சனை ரீதியாகவும் தெளிவாக சொல்லலாம். தெய்வத்தையே மறந்துட்டாங்க அப்படிங்கிறவங்க என்னைக்காவது திடீர்னு தேடும்போது அப்போ அவங்களுக்கு அந்த தெய்வத்தை தேடித்தரதுக்கு இந்த ஜோதிடம் அல்லது பிரசன்னம் மிகச்சிறந்த வழிகாட்டி அமைங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி குலதெய்வத்தை கும்பிட முடியல அப்படின்னா ரெண்டாவது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடும்போது அதோடைய உணர்வு நமக்குள்ள ஆத்மாத்மா வந்துடும், அதுவும் வழி நடத்த ஆரம்பிச்சிடும். எதை நீங்கள் உணர்றீங்களோ அதோடைய குணமாக நீங்கள் மாறுறதையும் பார்க்க முடியும். ஸோ குலதெய்வத்துக்கு அடுத்து இருக்கக்கூடியது இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. இன்னும் அடுத்து மேம்பட்டு போகிறோம்னா ஒரு இஷ்ட தெய்வத்தையே எனக்கு வழிகாட்டியாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு உபாசன தெய்வம்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதையும் எடுக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஸோ தெய்வத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாங்கிறது தான் தெய்வ வழிபாடை ஒழிய தெய்வத்துக்கு விலகி நிற்கிறது இல்லை. மனசுக்கு பிடிச்ச சந்தோஷத்தை சொல்லலாம், அந்த தெய்வத்திட்டே கேள்வி கேட்டு சொல்கிறவங்க இருக்காங்க, தெய்வத்தை தன்னுடைய குறைய சொல்லிட்டு தன்னுடைய மனபாரத்தை குறைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ தெய்வத்தை எந்த மாதிரி பயன்படுத்துங்கிற முறை தான் வழிபாடு. முதல்ல குலதெய்வம், ரெண்டாவது இஷ்ட தெய்வம், மூணாவது உபாசன தெய்வம், இந்த மூணையுமே வழிபடுறவங்க நிறைய இருக்கிறாங்க. அந்த எப்படி வழிபடணுங்கிறதுக்கு ஜாதகம் பிரச்சனை ஒரு வழிகாட்டி அமையுது. புரிஞ்சுக்க முடியுதுங்கய்யா. அப்போ குலதெய்வம் அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கு தெரியாத மக்களும் இந்த ஜாதக ரீதியாகவும் பிரசன்னம் ரீதியாகவும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற தகவலை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல வந்து இந்த ஜோதிடத்துறையை பத்தின கருத்துக்களை எல்லார்கிட்டையும் கேட்கும்போது ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம சந்திச்சு அவரோட கருத்தை கேட்டோம். அப்ப அவர் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நாங்க சொல்ற நேரம் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து உங்ககிட்ட சொல்லக்கூடிய நேரத்துக்கு இடைப்பட்ட காலத்துல சில நேரங்கள்ல நேரம் வந்து தவறி கூட நாங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜோதிட ரீதியா நீங்க எப்படி அந்த குழந்தையோட ஜாதகத்தை கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சாரு. சோ இதை பத்தின உங்களோட கருத்து என்னங்க? முதல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தை பிறக்கணும்னு தீர்மானம் பண்ணி தான் அந்த குழந்தைய பிறக்க தயாராகுது. அவர் ஒரு மருத்துவரே குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்தாலும் கூட அந்த நேரம் சரியா இருக்குமா சரியா இருக்காதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பிறந்த நேரம் சரி செய்தல்னு ஒரு ஒரு பெரிய கணிப்பு இருக்கு. நீங்க கொடுத்த நேரத்தை நாங்கள் அப்படியே கணிக்கிறோம்னு எடுத்துக்கிறது இல்லை. இந்த நேரத்துக்கு பிறக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற ஒரு லாஜிக் இருக்கும். அதை வச்சு முதல்ல பிறந்த நேரம் சரியானு நிரூபிப்போம். இதுக்கு முதல்ல கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு நேரத்தை தேதியை அவர் நிர்மாணித்து கொடுக்குறாரு, வச்சுக்கலாம். ஆனால் அதே தேதியில் அது பிறக்கமாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, முன்பின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட் 1. 2, அவர் குறிப்பிட்ட நேரத்தில் குறித்து கொடுக்குறாரு அப்படின்னு வச்சாலும் கூட அந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறப்பதற்கு 10 நிமிஷத்துக்கு முன்பின்னா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு குழந்தை டெலிவரி ஆனவுடனே அந்த குழந்தை அழுகாமல் இருக்கும். அழுக வைக்கிறதுக்காக அந்த குழந்தைய எடுத்து தலையில் நிப்பாட்டி அதுக்கான ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணி
அதை க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது ஒரு 5லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கூட முன்பின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் கொடுக்குற நேரத்தை நாங்கள் பதிவு பண்ணுறோமே ஒழிய அந்த பதிவு பண்ண நேரத்துக்கான ஜாதகத்தை போட்டு பலன் சொல்கிறோமானா இல்லை. அப்போ அது பிறந்த நேரம் சரி செய்தல் நேர திருத்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த நேர திருத்தத்துக்கு ஒரு மெனக்கட்டு ஒரு பயிற்சி எடுக்கிறோம், அதுக்கு ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிறோம், அதை ஒப்பீடு பண்ணுறதுக்கு ஒரு கோச்சாரம்னு ஒன்று இருக்கு, அதையும் வச்சுக்கிறோம். அப்போ இந்த மூன்றையும் வச்சு தான் ஒரு முடிவுக்கு வரும். இதுக்கு என்ன காரணம்னா அவங்க கொடுக்குற நேரத்தை மட்டுமே இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு சரி செய்யக்கூடிய நேரத்தை பண்ணி அதுக்கடுத்து அதை ஒப்பீடு பண்ணுறதுக்கு ஒரு கோச்சாரத்தை எடுத்து கூடுதலாக சரியான ஜாதகத்தை சொல்லணுங்கிறதுக்கான முயற்சி தான் இதை ஒழிய அது யாரும் கடவுள் இல்லை. அவர் கொடுத்ததே சரி, நம்ம செஞ்சதே சரின்னு அந்த நேர திருத்தம் செய்யக்கூடிய ஆய்வு மனப்பண்பு தகுதியான ஜோதிடர்கள் தவறு செய்வதில்லை. ஒரு ஜோதிடர் இல்லைன்னா ஒரு மருத்துவர் 2 பேருமே சேர்ந்து ஒரு நேரத்தை நிர்மாணம் பண்ணனா கண்டிப்பாக கிடையாது. அந்த கரு விதைக்கும் போதே உருவாயிருது. அதுக்கு பேர் ஆதானம்னு பேர் ஜோதிடத்தில். எப்போ விதைக்கிறாங்களோ அப்போவே அது முளைச்சிருக்கிறதுக்கான தேதி நிச்சயம் பண்ணிடுது. அதை நம்ம அனுபவத்தில் நிறைய பார்க்கலாம். இது கொஞ்சம் ஆய்வு மனப்பான்மை இருக்கிற ஜோதிடராக இருக்கட்டும் இல்லை மருத்துவராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு முறை கொடுத்த அந்த நேரத்தை நீங்கள் எத்தனை முறை ஜாதகம் பார்க்க வந்தாலும் அந்த நேரத்தோட அதை ஒப்புமைப்படுத்தி ஒரே நேர்கோட்டில் வரதை அனுபவித்து பார்க்க முடியும். தவறாக கொடுத்து பார்த்துருவாங்கங்கிறத விட நம்ம ஜோதிடத்தை 2ஆக பிரிப்போம். அடிப்படை ஜோதிடர்கள், மேம்பட்ட ஜோதிடர்கள். அந்த அடிப்படை ஜோதிடர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவலை அப்படியே எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ஜோதிடர்கள், அறிவியல் சார்ந்த இல்லை அறிவுபூர்வமான ஜோதிடர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கலாம்ங்கிற நோக்கத்தில் பார்க்கணும். தவறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருமே கூடுதலாக சரியான விதத்தில் போகிறதுக்கான முயற்சியில் இருக்கிறவங்கள மாற்று கருத்து கிடையாது. அப்போ இந்த கணிதத்தின் அடிப்படையிலையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல நம்ம அறிவியலும் ஆன்மீகமும் இந்த ஜோதிடத்துல எப்படி கலந்து வருதுங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த பொதுவா அந்த பிறந்த தேதின்னு வரும்போது ஒரு கருத்து அப்படிங்கிறது நிறைய பேர்ட்ட நம்ம கேள்வியாவே வந்துச்சு. என்னன்னா ஐயா, இப்போ நம்ம வந்து நம்மளோட தமிழர் பண்பாடு, தமிழர் ஜோதிடம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டாடுறோம் எல்லா இடத்துலையும். இன்னைக்குமே நம்ம தமிழ் வருட பிறப்புல தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிறந்த தேதியின் அடிப்படையில ஜாதகம் கணிக்கப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன் நம்ம தமிழ் தேதியில வந்து நம்ம அந்த ஜாதகத்தை நம்ம கணிக்கிறது இல்லை? அந்த தேதியில கணிச்சா நம்மளால சரியான ஜாதகத்தை நம்மளால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்ட்ட கேள்வியாவே இருந்துச்சு. இது ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, மற்ற மொழிகளுக்கு இல்லாத ஒரு வித்தியாசம், ஒரு மேம்பட்ட தன்மை தமிழுக்கு உண்டு. இந்த பூமி ஒரு வட்ட வடிவமானது, அது ஒரு தட்டையானது அப்படின்னு சொன்ன முதல் வார்த்தையை பூகோளம் அப்படிங்கிறதான். வேற எந்த மொழியிலையுமே வட்டம் அந்த பூமியுடைய ஒரு உருவத்தை வர்ணிச்ச வார்த்தை இல்லை. அப்போ நம்ம அதை வர்ணிச்ச வார்த்தையாவே வச்சுக்கணும், நம்ம அதில் எவ்வளோ பெரிய அறிவு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, எப்பவுமே உலக பொதுத்தன்மைன்னு ஒன்று இருக்கு. அந்த உலக பொதுத்தன்மைக்கு சேர்ந்து போகும்போது எல்லாருக்கும் பயன்பாடு அதிகமாக இருக்கும். அதனால் தமிழ் தேதியை மட்டுமே வச்சு ஜாதகம் கணிக்கிறல. ஆனால் கணிக்கிறதுல தமிழ் தேதி கட்டாயம் இருக்கும், இல்லாமல் கணிக்க முடியாது. அப்போது எப்படி நம்ம நேரத்தை பழைய காலத்தில் நாளிகை வினாடின்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு நேரம் கேட்குறீங்க, நான் 3 நாளிகை 8 வினாடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எரிச்சல் ஆகிடும். ஏன்னா பொது முறையில் பயன்படுத்தப்படலைன்னு. அப்போ 6 மணி 8 நிமிஷம் 10 மணி அந்த நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவு அந்த நேரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தன்மைக்கு தகவலுக்கு நான் வர வேண்டியிருக்கு. அப்போ நம்ம பொதுத்தன்மையாக ஆங்கில வருடப்பிறப்பு, ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துக்கிற மொழிய கணிதத்துக்குள்ள தமிழ் மிக அற்புதமாக உள்ளே இருக்கும். உதாரணமாக சித்திரை மாதம் 10ஆம் தேதி அப்படின்னா, சித்திரை மாதத்துக்கு குறிக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே சூரியன் 10லேருந்து 11 டிகிரிக்குள்ள தான் இருப்பார், வேற மரத்தில் இருக்க மாட்டார்னு வேற எதுலையும் சொல்ல முடியாது, தமிழில் சொல்ல முடியும். எல்லா மாதங்களுக்கும் இது பொருந்தி வரும். அதனால தமிழ் அதோடு இணைஞ்சு பிணைஞ்சு அப்படியே அதோட ஆத்மாவாக இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியும். நம்ம எல்லாத்துக்கும் பயன்படணுங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுத்தன்மையை நம்ம எடுத்துக்கிறோம். மற்றபடி அதுக்குள்ள தமிழ் இல்லாமல் போகவே போகாது. எந்த ஒரு மொழிக்குமே ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது வேற வேறமாக இருக்கலாம். ஆனால் தமிழில் 60 ஆண்டுகளாக பிரிச்சிருக்காங்க. ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொன்னதுல கிட்டத்தட்ட 80% மேல சரியாத்தான் வரும். வேற எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழியில. இந்த ஆண்டு இவ்வளவு மழை பெய்யும், இவ்வளவு பிரச்சனை இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்லப்பட்ட தகவல்கள் பொய்ப்பதில்லை, சரியாத்தான் வந்துட்டு இருக்கு. அப்ப அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது, தமிழ் மொழிக்கே உள்ள இன்னொரு கூடுதலான ஒரு குணம், நவகிரகங்கள் இப்படி இருந்தா போதும், இப்படி சொன்னா போதுங்கிற ஒரு வரையறைய தமிழ் மொழிக்குள்ள அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இதுல இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்துல
ஜோதிடத்துக்கு வெளியிருந்து பார்க்குற ஜோதிடத்திற்கும் ஜோதிடராக இருந்து ஜோதிடத்துக்குள்ள பார்க்குற ஜோதிடத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அந்த நம்ம அவங்கவுங்க தாய்மொழியில் அதை புரிஞ்சுக்கிற போது கூடுதலாக எளிமையாக இருக்குங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ ஒரு விஷயத்தை வெளியிருந்து வேடிக்கை பார்க்கறத விட உள்ள இருந்து அதை உணர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை அதிகமாக தமிழ் மொழியில் தமிழுக்கே பயன்படுற மாதிரி எளிமையாக நடத்திக்கிட்டே வரோம். அனைவரும் படிக்கணும்னு விரும்புகிறோம். நம்மளும் இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கடைசி 2 கேள்வியிலையுமே பொதுவா இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து ஜோதிட ரீதியா எப்படி வந்து பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த ஐயாவோட பதில இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு மருத்துவர் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே வந்து ஒரு பிறந்த குழந்தையோட ஜாதகத்தை கணிக்கிறது இல்ல. அவங்க வந்து கணித ரீதியான அடிப்படையில ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை அவங்களும் வந்து ஆராய்ச்சியின் மூலமா வந்து எடுத்துதான் ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிறந்த தேதி வந்து பொதுமக்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையில, பழக்க வழக்கத்தின் அடிப்படையில மட்டும்தான் ஆங்கில தேதியும் நேரமும் நம்ம வந்து ஜோதிடத்தில் நம்ம வந்து அதிகமா பயன்படுத்துறோமே தவிர, ஆனா உண்மையாவே ஜோதிடர்கள் வந்து தமிழ் தேதியையும் வைத்துதான் வந்து ஒரு ஜாதகத்தை கணிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பொதுமக்கள் பார்வையில இருக்கக்கூடிய தகவல்கள் ஒண்ணா இருக்கு. ஆனா உண்மையாவே ஜோதிட அறிவியல் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் பார்க்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் அப்படிங்கிறத உண்மை. சோ இந்த கடல்ல வந்து நம்ம இப்பதான் பயணத்தை தொடங்கி இருக்கோம். இந்த பயணத்துல வந்து இந்த மேலும் சில கேள்விகள் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதை வந்து ஒரே நேர்காணலா நம்ம கொண்டு போகாம ஒவ்வொரு பகுதியா வந்து இந்த நேர்காணல் நம்ம கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகும்போது இன்னும் மக்களிடையே இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம எடுத்து குருஜி மூலியமா நம்ம இன்னும் நிறைய பதில்களை வந்து சுவாரஸ்யமான தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹிட் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு இலக்கோட நீங்க இணைஞ்சிருங்க. மீண்டும் சந்திப்போம் மாண்புமிகு மக்களே.